பர்ட்டிகுலரா இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷத்துக்கு என்ன சிறப்பு? அன்றைய தினம் என்ன வழிபாடு மக்கள் பண்ணணும்? அதனால தான் கடவுள் வந்து ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு திதி, ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் சிறப்பா வந்து குடுத்துருக்காரு. இப்ப இந்த சோமவார பிரதோஷம், சனிவார பிரதோஷம் இது 2மே ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சோமவார பிரதோஷம் யாரெல்லாம் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம்? ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடமை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம்மா. மேம், இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சிறப்புகளையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளுக்குமே ஒரு நீ தனித்துவம் எனக்கு இருக்கு. தெரிஞ்ச ஆடி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 32ஆம் தேதி வரைக்கும் விட கவர் போறது இல்ல பண்ணிட்டேன். மேம். ஆமா ஆமா. மேம். ஏன்னா நீங்க தான் சொன்னீங்க ஒவ்வொரு நாளுக்குமே சிறப்பு, திதிகள், அந்த நேரம், கிழமை எல்லாத்துக்கும் சிறப்பு இருக்கு அப்படின்னு ஆமா. சொல்லிட்டு அதை மக்களுக்கு கண்டிப்பா சொல்லணும் அப்படின்னு தான் இந்த பதிவுமே. இன்னைக்கான டாபிக் வந்து ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரக்கூடிய சோமவார பிரதோஷம் மேம். ஸோ பிரதோஷம் பர்ட்டிகுலரா இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷத்துக்கு என்ன சிறப்பு? அன்றைய தினம் என்ன வழிபாடு மக்கள் பண்ணணும்? பொதுவாக இந்த ஆடி மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா, எல்லா நாட்கள்லேயும் எல்லா பூஜைகளையும் எல்லாராலையும் செய்ய முடியாது. பதிவுகளை பார்க்குறோம் நம்ம. நானும் உங்களுக்கு கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். பட் எல்லாமே நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னா முடியாது. ஓகே, நான் போன செவ்வாய் மிஸ் பண்ணிட்டேன்னா இந்த பிரதோஷம் பண்ணலாம். இல்லை நான் வந்து ஒரு வெள்ளிக்கிழமை மிஸ் பண்ணிட்டேன்னா சரி இதை வந்து நான் பண்ணலாம். பிரதோஷம் மிஸ் பண்ணிட்டேன்னா சரி நான் செவ்வாய்க்கிழமை மறுநாள் நான் பண்ணுறேன். பிரதோஷமும் செவ்வாயும் மிஸ் பண்ணிட்டேன்னா ஆடி அமாவாசை பண்ணுறேன். இல்லைன்னா அதுக்கப்புறம் ஆடி பூரம் பண்ணுறேன். இப்படி தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர, ஐயோ இதை அன்றைக்கி பண்ணால் இவ்வளோ பலன் சொல்லிட்டாங்களே நான் பண்ணாமல் போயிட்டேனே அப்படிங்கிற ஃபீலிங்கே உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா ஒவ்வொரு பதிவுகளும் நம்ம கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து ஒன்று அதில் கண்டென்ட் பேஸ்டாக தான் இருக்கும். எல்லாரும் இதை பண்ண முடியும் அப்படின்னும் நீங்கள் நினைக்காதீங்க. இனி இந்த பூஜை உங்களால் பண்ண முடியலையா, அன்றைக்கி கோயிலுக்கு போக முடியலையா, டோன்ட் வரி. மறுநாள் நமக்கு இருக்கவே இருக்குது. அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் இருக்கவே இருக்குது. அதனால் இந்த நாளில் இந்த இதில் நான் போய் பார்த்து நான் பண்ணி ஐயோ நான் இதை மிஸ் பண்ணிட்டேனே அப்படிங்கிற ஃபீலிங்கே உங்களுக்கு வேண்டாம். அதனால தான் கடவுள் வந்து ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு திதி, ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் சிறப்பாக வந்து கொடுத்துருக்காரு. இன்றைக்கி இந்த அவங்க கேட்டது வந்து ஆகஸ்ட் 10ஆம் தேதி திங்கட்கிழமை சோமவார பிரதோஷம். இப்போ இந்த சோமவார பிரதோஷம், சனிவார பிரதோஷம் இது 2மே ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோமவாரம் அப்படிங்கிறது சந்திரனுக்கு உண்டான நாள் தான். அதாவது நம்ம சிவபெருமானுக்கு வந்து ரொம்ப விசேஷம் திங்கட்கிழமை அப்படிங்கிறது. அதில் இன்றைக்கி ஆகஸ்ட் 10 மண்டே வந்து பார்த்திங்கன்னா, சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்துருக்குறாங்க. அது சந்திர மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவோம். குரு ஆல்ரெடி நமக்கு உச்சபலம் பெற்று தான் இருக்காங்க. கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னா, மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி 4 ராசிலையும் இப்படி லைனாக பிளானட்ஸ் இருக்குது. மீதி 2 தான். அது 2ம் கும்பம், மீனம். அப்போது இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்புகள் ரொம்ப ரேர். இப்போ நம்ம வந்து கேலக்ஸியை பார்க்குறோம், ஒரு டெலிஸ்கோப்பில் வந்து கேலக்ஸியை பார்க்குறோன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த அலைன்மெண்ட் ஆஃப் பிளானட்ஸ் எல்லாம் நமக்கு பார்க்கும்பொழுது. ஸோ அந்த பிராப்தம் நமக்கு இல்லை. பட் இருந்தாலும் இதை பற்றி ஓரளவுக்கு விஷயம் தெரியும் அப்படிங்கிறனால நம்ம விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். ஒரு அழகான கிரக அமைப்போடு இந்த பிரதோஷம் வந்து இருக்குது. அதுவும் திங்கட்கிழமை. ஒரு சோமவார பிரதோஷத்தில் நம்ம வந்து நந்தி தேவருக்கு என்ன முக்கியத்துவம் அப்படிங்கிறது தான். நம்ம ஹிந்து முறைப்படி நம்ம வணங்கக்கூடிய முறைகள், வணங்கக்கூடிய தெய்வங்கள் இவங்களையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமேசிங் தான். எவ்வளோ அழகாக வடிவமைத்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம தான் பயன்படுத்துகிறதே கிடையாது. நம்மெல்லாம் வந்து எப்படி தெரியுங்களா, ரொம்ப இன்ஸ்டண்ட்டு, ரொம்ப சோம்பேறித்தனம் நமக்கு. போனோமா டக்குன்னு நமக்கு அதெல்லாம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டுன்னு அந்த பொறுமையாக நிதானமாக ஒரு விஷயத்தை வந்து அனுபவித்து நம்ம வந்து இறைவனை வணங்கணும் அப்படிங்கிறது நம்ம மக்களிடையே கொஞ்சம் அந்த ஆர்வம் வந்து குறைவு தான். இந்த சோமவார பிரதோஷம் வந்து பார்த்திங்கன்னா நந்திக்கு வந்து ரொம்ப விசேஷம். சந்திரனுக்கு சாபம் தீர்த்தது. இந்த பிரதோஷமே அதுதான், சந்திரனுக்கு சாபம் தீர்த்தது அப்படிங்கிறது ஒன்று. இந்த சோமவார பிரதோஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்த நாள். ஸோ சந்திரன்
தன்னுடைய சாபத்தை தீர்த்து கொண்டு சிவபெருமானிடத்தில் வணங்கி தந்த வளர்பிறை தேய்பிறை வந்தது எல்லாமே இந்த சோமவாரத்தில் தான். ஸோ இந்த சோமவாரத்தில் அதுவும் பிரதோஷ காலத்தில் நந்தி தேவரை நம்ம வணங்கும் பொழுது இந்த சந்திரனினால் ஏற்படக்கூடிய சாபம், சந்திரனினால் ஏற்படக்கூடிய தோஷம் நமக்கும் விலகும். அன்றைக்கி நந்தி தேவருக்கு என்ன பண்ணணும்? நந்திக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த அபிஷேகத்தை போய் நம்ம பார்க்கணும். அபிஷேக பொருட்களை நம்ம தானமாக கொடுக்கலாம். அரிசி மாவு, அதாவது சந்திரன் வந்து எல்லாமே வெண்மை நிறத்தை சார்ந்தது தான். ஸோ அரிசி மாவு, இளநீர், பால், தயிர், பன்னீர், விபூதி, இது எல்லாமே அபிஷேக பொருட்கள். இது எல்லாம் நம்ம வந்து நந்தி தேவருக்கு அந்த அபிஷேகத்தை வந்து நம்ம பார்க்குறது ரொம்ப விசேஷம். இது கொண்டு போய் கொடுக்கறது அதை விட ரொம்ப விசேஷம். இந்த சோமவார பிரதோஷம் யாரெல்லாம் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம்? காலையிலேருந்து சூரிய உதயம் டு சூரிய அஸ்தமனம், இந்த டைமில் வந்து நம்ம அரிசி உணவை சாப்பிடாமல் இருக்கணும். இல்லை எதுவுமே சாப்பிடாமல் விரதம் இருந்து கணவனுக்காக, ஒரு கணவன் மனைவி வீட்டில் சண்டை, அவங்களுக்குள்ள ஒரு ஒத்துமை இல்லை, ஒரு தாம்பத்திய வாழ்க்கை சரியில்லை அப்படிங்கிறவங்க இந்த சோமவார பிரதோஷத்தில் விரதம் இருக்கலாம். கண்டிப்பாக இன்றைக்கி சிவன் கோயில் வழிபாடு பண்ணணும். கண்டிப்பாக பிரதோஷ கால பூஜையை நம்ம போய் பார்க்கணும். கொம்புகளுக்கு இடையே சிவபெருமானுக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகத்தையும் நம்ம பார்க்கணும். ஸோ இதெல்லாம் தான் சோமவார பிரதோஷத்தில் கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டியது. ஒரு கைப்பிடி வில்வம் இதை மொத்தமாக எடுத்து நம்ம சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுறது இன்னும் விசேஷம். நம்ம அன்றைய தினம் செய்ய வேண்டிய நெய்வேத்தியம் அப்படின்னு என்ன? முக்கியமாக இந்த ஒரு அபிஷேக பொருள் நீங்கள் வந்து சிவபெருமானுக்கும் நந்தியம்பெருமானுக்கும் வாங்கி கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும் அப்படின்னா என்ன வாங்கி கொடுக்கலாம்? பன்னீர் கொடுக்கலாம். பால், பன்னீர், சந்தனம், இளநீர், வில்வம், இது எல்லாமே கொடுக்கலாம். இந்த 5 பொருளும் ரொம்ப விசேஷம்தான். அன்னைக்கு வந்து பிரசாதம் கேட்டீங்க. நந்தி தேவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை பயிறு வந்து நீங்கள் சுண்டல் செஞ்சு நைவேத்தியம் பண்ணுறது விசேஷம். தயிர் சாதம் இல்லைன்னா பால் சாதம், ரெண்டுமே சந்திரனுக்கு உண்டானது, ரொம்ப விசேஷம். மாலை பொழுதுல இந்த பிரதோஷ வேலை அப்படிங்கிறது வருது இல்லையா? இதை வந்து சில டைம் இல்லை, எப்பவுமே நித்திய பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தினம் வரக்கூடிய அந்த 1.5 மணி நேரம் அப்படின்ட்டு இதுல பிரதோஷம், இது ரெண்டுத்துக்கும் என்ன மேம் வித்தியாசம்? பிரதோஷம் அப்படிங்கிறது அந்த திதி, அந்த 13வது திரையோதசி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, 13வது நாள். ஏகாதசி, துவாதசி, அதுக்கு மறுநாள் திரையோதசி. ஸோ திரையோதசி அன்னைக்கு பிரதோஷ காலம், அந்த சாயங்காலம் 1.5 மணி நேரம், 4:30 to 6 அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன் அஸ்தமிக்கக்கூடிய அந்த வேலை. டெய்லி வருது இல்லையா சாயந்தரம் சூரிய அஸ்தமனம், அது பிரதோஷ காலம்னு சொல்கிறது. ஓகே மேம், சூப்பர். சோமவார பிரதோஷத்தோட சிறப்புகள் என்ன, அன்னைக்கு என்ன பண்ணணும், குறிப்பாக என்ன நைவேத்தியம் பண்ணலாம், அபிஷேக பொருள் என்ன அப்படின்னு ரொம்ப ஒரு அற்புதமான விஷயத்த மக்களுக்கு இன்னைக்கு எடுத்து. இப்போ நீ வந்து என்கிட்ட கேட்ட இல்லையா, திங்கக்கிழமை பிரதோஷம் நம்ம இவ்வளோ கதை சொன்னோம். செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தில் வந்து நீங்கள் நரசிம்மர் சேவிச்சா ரொம்ப நல்லது. ஏன்னா பிரதோஷ காலத்தில் தான் நரசிம்மர் வந்து ஹிரண்யனை வதம் பண்ணார். ஆமாம், நிறைய பேருக்கு அது தெரியல மேம். ஆக்சுவலாக பிரதோஷம் அப்படின்னா சிவனுக்கு அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஏன்னா சிவன் கோயிலில் தான் விசேஷமாக பண்ணுறாங்க, நரசிம்மருக்கு பண்ணுறது வெளியில் தெரியறது இல்லை. அதனால செவ்வாய்க்கிழமை வர பிரதோஷத்தில் நரசிம்மரை போய் பாருங்கள், நரசிம்மர் சேவிங்க, பானகம் நைவேத்தியம் பண்ணலாம். நரசிம்மருக்கு வந்து பிரதோஷ காலம் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா அவர் அந்த டைமில் தான் வந்து ஹிரண்யனை வதம் பண்ணார். அதனால் பிரதோஷத்தில் போய் வழிபட்டால் நமக்கு நிறையா கடன் தொல்லைகள் தீரும். சூப்பர் மேம், இன்னைக்கு 2 இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கு. சிவ வழிபாடு எப்படி பண்ணணும், அதே மாதிரி கடன் தீர நரசிம்மர் வழிபாடு எப்படி பண்ணலாம். சனி பிரதோஷம் வந்து ஆயுளுக்காக பண்ணுறது, ஆயுள் ஆரோக்கியத்திற்காக பண்ணுறது. சோமவார பிரதோஷம் வந்து குடும்ப ஒற்றுமைக்காக பண்ணுறது, மனசஞ்சலம் இல்லாமல் மனசு சந்திரனுக்கான பரிகாரம். சூப்பர் மேம், ரொம்ப ஒரு அருமையான தகவல் கொடுத்தீங்க மேம். நன்றி.